சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்ய வருகை தரவுள்ளதை ஒட்டி கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வருகை தருகிறார். திருச்சி விமான நிலையத்தில் மத்திய மாநில அமைச்சர்கள், அதிகாரிகள் வரவேற்பு அளிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் யாத்ரியா நிவாஸ் எதிரே பிரத்யேகமாக 3 ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஹெலிகாப்டரில் இறங்கி 2.5 கிலோமீட்டர் காரில் பயணம் செய்து ரெங்கரங்கா கோபுரம் வருகை தருகிறார். ரெங்கரங்கா கோபுரத்தில் கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் 11 மணிக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சாமி தரிசனம் செய்ய சென்று பின்னர் 12:30 மணி அளவில் மீண்டும் தரிசனத்தை முடித்துக் கொண்டு வெளியே வருகிறார். வெளியே வந்து 2.5 கிலோமீட்டர் பயணம் செய்து மீண்டும் யாத்ரியா நிவாஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் அங்கு ஹெலிகாப்டரில் ஏறி ராமேஸ்வரம் செல்கிறார். இதனால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் உட்புற பகுதியிலும் கோபுரத்தின் மேல்புற பகுதியிலும் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து வருகின்றனர். மேலும் ஸ்ரீரங்கம் கோவிலில் 2 பேட்டரி கார்கள் உள்ளன. மேலும் கூடுதலாக சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருவனைக்காவல் ஐலாண்டேஸ்வரர் கோவில் இருந்து 2 பேட்டரி கார்கள் வரவழைக்கப்பட்டு மொத்தம் 4 பேட்டரி கார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்ய ஏதுவாக தயார் நிலை வைத்துள்ளனர். மேலும் பிரதமர் திரு மோடி அவர்கள் தரிசனம் செய்ய வருவதையொட்டி கோயிலில் உள்ள பணியாளர்கள், அர்ச்சகர்கள், பட்டர்கள் என அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பிரதமர் பயணிக்கும் சாலையில் இருபுறமும் தடுப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. வழிநெறிகளும் கட்சி கொடிகளும் நடப்பட்டுள்ளது. பிரதமர் செல்லும் சாலை முழுவதும் சரி செய்யப்பட்டு வருகிறது. நாளை பிரதமர் வருகை தருவதையொட்டி இந்த ஸ்ரீரங்கம் கோயில் செல்லும் பக்தர்கள் 11 மணிக்கு மேல் அனுமதிக்கப்படவில்லை. தற்போதானது ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் முழுவதும் பிரதமரின் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் தமிழக காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.